கூட்டத்தை பார்க்குறா. கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டங்கள்லாம் ஒரு தேசத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அது எந்த தேசம் அப்படின்னா சேதி தேசம். சுபாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா அந்த ராஜ்யத்தை ஆண்டுருக்கான். இந்த தேசத்தை நோக்கி இந்த மக்கள் எல்லாரும் போகிறா. பெரிய வியாபாரி கூட்டங்கள்லாம் சேதி தேசத்தை நோக்கி போகிறா அப்படிங்கிறத பேசிக்கிறத கேட்டு தமயந்தியானவள் இந்த பெரிய அந்த வியாபாரிகள் கூட்டத்தில் வந்து சேர்ந்தா. அவளும் அந்த சேதி தேசத்தை அடையணுங்கிறதுக்காக வந்து சேர்ந்தா. அப்படிங்கிற பரியந்தம் 61 அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 62வது அத்தியாயம். பிருஹதஸ்வ உவாச சா தச்ருத்வா நவத்யாங்கி சார்த்தவாஹவசஸ்ததா ஜகாம சஹதேனைவ சார்த்தேன பதிலாலசா அத காலே பஹுதிதே வனே மஹதி தாருணே தடாகம் சர்வதோ பத்ரம் பத்மசௌகந்திகாயுதம் ததிருஷுः வர்ணிஜோ ரம்யம் பிரபூதயவ சேந்தனம் பஹுமூலஃலோபேதம் நானாபக்ஷிநிஷேவிதம் தம் திருஷ்ட்வா மிருஷ்டசலிலம் மனோஹாரி சுஷீதலம் சுபரிஷ்ராந்தவாஹாஸ்தே நிவேஷாய மனோததுஹு. அப்படின்னு இந்த சேதி தேசத்தை நோக்கி எல்லாரும் போகிறா அப்படிங்கிறத கேட்டு இந்த தமயந்தியானவள் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து போக ஆரம்பித்தா. இப்படி போயிட்டே இருக்கா ரொம்ப காலம். அப்போ வந்து ஒரு வனத்தை பார்க்குறா. அந்த வனம் எப்படி இருக்குது அப்படின்னா தடாகம் சர்வதோபத்ரம், ரொம்ப அழகான ஒரு குளம் அங்கே இருக்கான். அதே மாதிரி நிறைய புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் ரொம்ப அங்கே செழிப்பாக இருக்குது இந்த வனத்தில். அப்படிங்கிறத இந்த மக்கள்லாம் பார்க்குறா, இந்த பெரிய வியாபாரி கூட்டங்கள்லாம். அதனால் என்ன தீர்மானம் பண்ணினா அப்படின்னா இங்கே வந்து தங்குவோம் கொஞ்ச நாள் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணினா இந்த வியாபாரிகள்லாம். அதனால் அங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக அந்த வனத்தை அடையிறா. அதுக்கப்புறம் அதார்த்வாசசார்த்தः சுபரிஷ்ராந்தவாஹாஸ்தே நிவேஷாய மனோதுதுः சம்மதே சார்த்தவாஹஸ்ய விவிஷுः வனமுத்தமம் உவாசசார்த்தः சுமஹான் நிஷாமாசாத்ய பத்மினீம் அர்த்தராத்திரசமயே நிஷ்யப்தே திமிரே ததா சுப்தே சார்த்தே பரிஷ்ராந்தே ஹஸ்தியூதமுபாகமத் பானீயார்த்தம் கிரிதடான்மத பிரஸ்ரவணாவிலம் ததா பஷ்யத சார்த்தந்தம் சார்த்தஜான் சுபஹூன் கஜான் தேதான் கிராமிய கஜான் திருஷ்ட்வா சர்வே வனகஜாஸ்ததா சமாத்ரவந்த வேகேன ஜிகாம் சந்தோ மதோத்கடாஹ. அப்படின்னு இந்த வனத்தில் ஓய்வெடுக்கிறதுக்காக இருந்துட்டுருக்கா. அப்படி அர்த்தராத்திரி அப்படின்னர் நடுராத்திரியில் என்னாச்சு, இவா எல்லாருமே ஓய்வில் இருக்கா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா நிறைய யானைகளோட கூட்டங்கள், நிறைய யானைகள். அந்த யானைகளுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு. அந்த மதம் பிடிச்ச யானைகள் இப்படி வந்துட்டுருக்கு. பெரிய ஒரு யானை கூட்டம் எதை நோக்கி வருது அப்படின்னா அங்கே ஒரு குளம் இருக்குது, அழகான குளம். அதில் ஜலம் குடிக்கிறதுக்காக அந்த குளத்தை நோக்கி எல்லாம் வருது. எல்லாம் மதம் பிடிச்ச யானைகள் அந்த குளத்தை நோக்கி வரும்போது அங்கே பார்த்தா இந்த கிராமத்தில் உள்ள யானைகள்லாம், அதாவது இந்த காட்டில் இப்போ வரக்கூடிய யானைகள்லாம் காட்டு யானைகள்னு பேர். இந்த காட்டு யானைகள்லாம் மதம் பிடிச்சி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கிராமத்தில் உள்ள யானைகள்லாம் அதெல்லாமும் இவரோட இருக்குது இந்த வியாபாரிகள் கூட்டத்தோட. அந்த யானைகளை இந்த காட்டு யானைகள் பார்த்தோன்னே இது ரெண்டும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருது. இந்த காட்டு யானையானது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த
கிராம யானைகளோட போய் மோதி ஒன்று சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுது. அப்படியே சண்டை போட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் அதெல்லாம் இது ஒன்று அடிச்சுட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறது. அதே மாதிரி வழி, அங்கே போகக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறது. இப்படி இது சண்டை போட்டு என்னாச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த வியாபாரிகள் கூட்டம், இந்த கூட்டங்களில் இருக்கிற அவாளெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரையும் அடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாருக்கும் ரொம்ப காயங்கள்லாம் ஏற்படுறது. அதில் சில பேர் மரிச்சே போகிறா. கேச்சித் தந்தை கரை கேச்சித் கேச்சித் பத்யாம் ஹதாகஜைஹி. சில பேரை வதமை பண்ணிடுது. சில பேருக்கு, அதாவது இதோட தும்பிக்கையினால் அடிக்கப்பட்டவர்களாக சில பேர், அப்படி சில பேருக்கு பாதைகள்லாம் ஏற்படுறது. சில பேர் காலால் மிதிச்சிருக்கு. இந்த மாதிரி பல பேர்களுக்கு பல காயங்கள். சில பேர் உயிரையே இழந்துட்டா. இப்படி பல பேர் இதில் உயிரை இழந்துட்டுருக்கா. சில பேர் சிரமப்பட்டுருக்கா. இது இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, தமயந்தி இவ தூங்கிட்டு இருக்கா. இந்த சத்தங்கள்லாம் கேட்டோன்னா இவளுக்கு விழிப்பு வருது. பார்த்தா எல்லாரையும் துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு இந்த யானைகள். எல்லாரும் அப்படி இப்படி ஓடின்னு இருக்கா. இதை பார்த்து என்னாச்சு அப்படின்னா, இவளும் ஓட ஆரம்பித்தா. அப்போது அங்கே என்னாச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல போய் இப்போ மறைஞ்சுட்டா. அங்கேயும் சில மக்கள்கள்லாம் இருக்கா. அதாவது நடுராத்திரி யார் யார் எங்கே இருக்கா அப்படிங்கிறதே ஒருத்தருக்கு தெரியல. அப்படி ஒரு இருட்டில் போய் மறைஞ்சுட்டுருக்கா. அப்போது சில மக்கள்லாம் பேசிக்கிறாளாம். சகுனானாம் பலம் வாத விபரீதமிதம் த்ருவம் கிரஹான விபரீதாஸ்து கிமன்யதிதமாகதம் அபரேத்வப்ருவந்தீனா ஞாதித்ரவ்யவிநாகிருதா யாசாவத்ய மகாசார்த்தே நாரீஹ்யுன்மத்ததர்சனா பிரவிஷ்டா விகிருதாகாரா கிருத்வா ரூபமானுஷம் தயைவம் விஹிதா பூர்வம் மாயா பரமதாருணா ராட்சசீ வா த்ருவம் யக்ஷீ பிசாச்சி வா பயங்கரி தஸ்யாஸ் சர்வமிதம் பாபம் நாத்ர கார்யா விசாரணா யதி பஷ்யாமதாம் பாபாம் சார்த்தக்னீம் நைக துக்கதாம் லோஷ்டபிஹ பாம்சுபிஷ்சைவ திருணைஹ காஷ்டைश्च முஷ்டிபிஹ அவஸ்யமேவ ஹன்யாமஹ சார்த்தஸ்ய கில கிருத்யகாம் தமயந்தி து தச்ருத்வா வாக்யம் தேஷாம் சுதாருணம். இப்படி ஒரு இடத்துல போய் மறைஞ்சிட்டா. அங்கே சில மக்கள்லாம் பேசிக்கிறாளாம். இது நாம் பாட்டுக்கு ரொம்ப நிம்மதியாக இந்த காட்டில் இருந்துட்டு இருந்தோம். அழகான இந்த புஷ்பங்கள் புஷ்பிச்ச ஒரு வனம், அதே மாதிரி பழங்கள், கிழங்குகள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு ரம்யமான ஒரு வனத்தில் நாம் பாட்டுக்கு சௌக்கியமாக தூங்கிட்டு இருந்தோம். என்னாச்சு, எதனால் என்னன்னு தெரியல. இந்த திடீர்னு இந்த யானை, மதம் பிடிச்ச யானைகள்லாம் நம்மளை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு சில பேர், இதில் உயிர் தப்பிச்சவா சில பேர் இருக்கா. அவெல்லாம் பேசிக்கிறாளாம். அதில் ஒருத்தன் சொன்னால், ஏதோ இது ஒரு துஷ்ய குணமாக தெரியுது. இப்படி இந்த யானைகள் துவம்சம் பண்ணது மேற்கொண்டு ஏதோ பெரிய ஒரு கெடுதல் வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக தெரியுது அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். சில பேர் என்ன சொன்னா அப்படின்னா, இல்லை நம்ம ஏதோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தோஷம், அதாவது தேவதா கோபம், தேவதைகளை நம்ம திருப்திப்படுத்தாமல் விட்டுட்டோம், யஜ்யங்கள் இதில் ஏதோ நம்ம குறை வச்சுட்டோம், பூஜை பண்ணுறது. அதே மாதிரி இந்த கிராமத்தில் குலதெய்வ ஆராதனம், கிராம தெய்வத்தை எல்லாம் ஆராதனை பண்ணுறது இதெல்லாம் உண்டு. இதில் நம்ம ஏதோ தவறிட்டோம், அதோட பலன்தான் போல இருக்குது, இப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொன்னால். சில பேர் என்ன சொன்னா அப்படின்னா, இல்லை இது கிரகத்தோட ஒரு தோஷத்தினால, இந்த நவகிரகத்தோட பலன்தான் இது, ஏதோ கிரக தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னால். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லிகிட்டே இருந்தாலாம். அப்போது சில பேர் என்ன சொன்னா அப்படின்னா, நம்ம கூட்டத்துக்கு
ஒருத்தி வந்து சேர்ந்தாலே இவ தான் இதுக்கு காரணம். இவ வந்து பெரிய ஏதோ ஒரு மாயாவியாக இருப்பா போல இருக்கு. இவ வந்த நேரம் தான் நம்மளுக்கு சரியில்லை. நம்ம சௌக்கியமாக இருந்துருந்தோம். இவ இந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்தா இப்போ எல்லாரும் பாதி பேர் உயிரை இழந்துட்டா நம்ம கூட்டத்தில் அப்படின்னு சொன்னாலாம். அதான் ஒவ்வொருத்தர் இவ என்ன சொன்னா அப்படின்னா, ராட்சசி யக்ஷி பிசாச்சின்னா இவ ஏதோ ஒரு ராட்சசியாக இருக்கணும், இல்லைன்னா யக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு கணம், ஒரு அதுவாக இருக்கணும், இல்லைன்னா பிசாச்சி ஒரு பிசாச்சாக இருக்கணும், இல்லை பயங்கரி இவ வந்து பெரிய ஒரு ஏதோ ராட்சசி, இவ வந்து நம்ம கூட்டத்தில் வந்தது தான் காரணம் அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பித்தாலாம். அதுக்கப்புறம் இவ எல்லோரும் சேர்ந்து என்ன தீர்மானம் பண்ணா அப்படின்னா, இவ வந்து நம்ம கூட்டத்தை அழிக்கிறதுக்காகவே வந்தவன், இவ வந்து ஏதோ ஒரு ராட்சசி தான், அதனால் இவளால் தான் இந்த துக்கத்துக்கெல்லாம் நம்ம ஆளானோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், இவ வந்து நம்ம கண்ணில் பட்டார்னா லோஷ்டபிகி பாம்சுபிஷ்சைவ திருடைகி காஷ்டைஷ்ட முஷ்டிபி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லால் இவளை அடித்து இவளை கொலை பண்ணிடணும். அதே மாதிரி திருணைகி காஷ்டைகி விறகுகள், புல்கள், பாம்சுகி மண்ணாங்கட்டி இதெல்லாம் வச்சு இவளை அடித்து இவளை முதல்ல நம்ம வதம் பண்ணிடணும் எப்போ கண்ணில் பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டாலாம். இதை பேசுகிறத வந்து தமயந்தி கேட்டால், என்ன தமயந்தியும் அங்கே தான் இருக்கா, இருட்டில் யார் எங்கெங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ தமயந்தி இதை பக்கத்துலேயே இருந்து கேட்டுட்ருக்கா. இவெல்லாம் அப்படி பேச ஆரம்பித்தோன்னா இவ ரொம்ப பயத்தை அடைஞ்சு முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஓட ஆரம்பித்தா. ஓடி ஒரு புதர் மாதிரி இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் ஹதசேஷை சஹ ததா பிராமணைர்வேதபாரகைः அகச்சத்ராஜசார்தூல துக்கசோகபராயணா கச்சந்தி சா சிராத் பாலா புரமாசாதயன் மஹத் சாயாஹ்னே சேதிராஜஸ்ய சுபாஹோ சத்யவாதினஹ. அப்படி ஒரு புதர் மாதிரி இருக்கு, அங்கே போய் மறைஞ்சிக்கிறா. அங்கே அந்த புதருக்கு பக்கத்தில் சில கூட்டங்கள்லாம் இருக்குது. யார் அப்படின்னா பிராமணைகி வேத பாரகைகி அப்படின்னார். வேதாத்தியனம் பண்ண பிராமணர்கள் வேத பாரகைகி அப்படின்னு சொன்னால் வேதத்தோட இந்த அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டவா, பேர்பட்ட உயர்வான பிராமணர்கள் அவெல்லாம் மிஞ்சி இருக்கா. இவெல்லாம் உயிர் பழைச்சி நிறைய பேர் உயிர் பழைச்சது சில பேர்லாம் இருக்கா. அதில் இந்த பிராமணர்களும் ஒரு பெரிய கூட்டங்கள். அவள் வந்து உயிர் தப்பிச்சிருக்கா. அவெல்லாம் அங்கே பேசிக்கிறா, நம்ம வந்து சேதி தேசத்தை போய் அடையணும் அப்படின்னு பேசி கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நம்மலாம் கிளம்பலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இவ அந்த புதரில் மறைஞ்சின்னு தமயந்திக்கு இது காதில் விழுந்தோடனே அந்த பிராமணர்களை போய் அடைஞ்சா. இவ சாதுக்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தெரியும், அதாவது எதனால் இந்த சிரமம் வந்தது, இதுக்கு இவ காரணம் இல்லையா அப்படின்னு அவள் பெரிய பரம ஞானிகள், அதனால் அவளுக்கு தெரியும். அதனால் இவளை சேர்த்துட்டா அந்த கூட்டத்தில். இவள் இந்த கூட்டங்கள்லாம் சேர்ந்து சேதி தேசத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுது. அப்படி போயிட்டே இருக்கா. போக போக அப்படி சாயந்தரம் வந்து தான் சாயான்னே சேதிராஜஸ்ய சுபாஹோஹோ சத்யவாதினா. சாயங்காலம் ஆச்சு. அந்த சாயங்காலம் சேதி தேசம்னு சொல்லக்கூடிய அந்த தேசத்தை போய் அடைஞ்சா. அங்கே சுபாஹு அப்படின்னு சொல்லக்கூடியவன் அங்கே ராஜாவாக இருக்கான். அந்த தேசத்தை போய் அடைஞ்சு உள்ளுக்குள்ளே போய் அந்த ராஜா பார்க்குறான். அதே மாதிரி அங்கே நிறைய அந்த மக்கள்கள்லாம் இருக்கா. எல்லாரும் இவர்களை பார்க்குறா. அதில் வந்து இந்த கூட்டத்திலேயே இவ மட்டும் தமயந்தி மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கா. இந்த கிழிஞ்ச வஸ்திரத்தோடையும் அதே மாதிரி புழுதி படிஞ்சதோடையும் இப்படி உண்மத்தாமிவ அப்படின்னார், பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. இவளை எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறா. பார்த்து இவளோட சேர்ந்து ஒரு கூட்டங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அப்படியே சேர்ந்து வரா. இவளை பின்னாடி பின்தொடர்ந்து இவ யாரு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பின்தொடர்ந்து வரா. இப்படி வந்துட்டே இருக்கும்போது சாதைஹி பரிவிருதா கச்சத் சமீபம் ராஜவேஷ்மனஹ. இந்த கூட்டங்களோட வரும்போது இந்த ராஜ மாளிகைக்கு சமீபத்தில் வந்தோடனே
தாம்பிராசாதகதா பஷ்யத் ராஜமாதா ஜனைர்விருதாம். அந்த அரண்மனைக்கு சமீபத்தில் வந்தோடனே பிராசாதம்னு சொன்னால் அதாவது உப்பரிகைன்னு சொல்கிறாள் தமிழில் தான். சியாத் பிராசாதோ வைஜயந்தா அப்படின்னு அமரம். அப்படி அந்த உப்பரிகையிலேருந்து பார்க்குறா. யார் பார்க்குறா அப்படின்னா ராஜமாதா, இந்த சேதி தேசத்தோட ராஜமாதா அப்படின்னு சொன்னால் இந்த சுபாஹு அப்படிங்கிற ராஜாவுடைய அம்மா தாயார். அவள் அங்கேருந்து பார்க்குறா. அங்கேருந்து பார்த்தோன்னே இந்த பிராமணர் கூட்டங்கள்லாம் பார்த்தா. அதே மாதிரி இந்த ஸ்திரீ ரொம்ப இந்த மாதிரி புழுதிலாம் படிஞ்சு ஒரு வஸ்திரங்கள்லாம் கிழிஞ்சு ரொம்ப ஒரு தீனமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீயை பார்த்தா அவளும் ஒரு தானும் ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறதுனால ஒரு காருண்யம். அவளை பார்த்தோன்னே உத்தரவு போட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த சேவகர்கள்லாம் விட்டு உத்தரவு போட்டு அவளை ஐஷிண்டு வர சொன்னால். அப்போது எல்லோரும் ஐஷிண்டு வரா. ஐஷின் வந்தோடனே அந்த உப்பரிகையை அடைஞ்சோடனே எல்லா அந்த சேவகர்கள்லாம் கீழே வச்சுட்டு இவளை கூப்பிட்டு பேசுகிறா. சாஜனம் வாரயித்வாதம் பிராசாததலமுத்தமம் ஆரோப்ய விஸ்மிதா ராஜன் தமயம் தீபமிருச்சத நஹிதே மானுஷம் ரூபம் பூஷணைரபி வர்ஜிதம் அசஹாயா நரேப்யஸ்ச நோத்விஜஸ்யமரப்ரபே. கூப்பிட்டு பேசுகிறா. அம்மா நீ யார் அப்படின்னு கேட்குறா. என்னை பார்த்தா ஒரு தேவதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீ எந்த ஒரு ஆபரணங்கள் அதெல்லாம் நீ எதுவுமே தரிசிக்கலைன்னா கூட ரொம்ப நீ பிரகாசிக்கிற, ஒரு தேஜஸாக பிரகாசிக்கிற அப்படின்னு சொல்கிறா. அப்படிலாம் சொல்லி நீ யார் அப்படின்னு கேட்டோன்னே தச்ருத்வா வச்சனம் தஸ்யாஹ பைமீ வச்சனமப்ரவீத் மானுஷீம் மாம் விஜானீஹி பர்த்தாரம் சமனுவ்ரதாம். அதுக்கப்புறம் தமயந்தி பேச ஆரம்பித்தாலாம். நான் ஒரு சாதாரண மனுஷிய ஸ்திரீ தான் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி நான் என்னுடைய கணவனை அனுசரிக்கக்கூடியவள், உத்தமமான பதிவிரத அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இவளுடைய இந்த விற்த்தாந்தங்கள்லாம் சொன்னான். இவ யார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னான். அதாவது பீமராஜனுடைய புத்திரி நான், விதர்ப தேசத்தை சேர்ந்தவ. அதே மாதிரி நலமகாராஜாவுடைய பத்னி அப்படிங்கிறத சொல்கிறா. அவன் நலமகாராஜா சூதாட்டத்தில் ராஜ்யங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் இழந்தான் இப்படிங்கிற எல்லா விற்த்தாந்தங்களையும் தெரிவிக்கிறா. வருத்தப்பட்டு அப்படியே அழுதுண்டே சொல்கிறா. இதை கேட்டு இந்த ராஜமாதாவானவள் ரொம்ப இவன் மேலே ஒரு கருணை ஏற்பட்டது. அவளும் ரொம்ப வருத்தப்பட்டு அவளும் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தா. ராஜமாதா என்ன சொன்னா அப்படின்னா, தமே இஹைவ வசதி பத்ரே பர்த்தாரமுபலப்ஸ்யசே ராஜமாதுர்வச ஸ்ருத்வா தமயந்தி வசோப்ரவீத். எல்லாத்தையும் தெரிவித்தோன்னே அந்த ராஜமாதா என்ன சொன்னா அப்படின்னா, நீ கவலைப்படாத, என்னுடைய சேவகர்கள்லாம் விட்டு உன்னுடைய பதியானவன் அதாவது கணவனை நான் தேட அனுப்புகிறேன், நீ கவலைப்படாத, நீ இங்கேயே என்னுடைய வாசம் பண்ணி என்னுடைய நீ வசிச்சுண்டிரு அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே அதுக்கப்புறம் தமயந்தி இதுக்கப்புறம் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, சமயேனோத்ஸஹே வஸ்தும் த்வயி வீர பிரஜாயினி அப்படின்னா, ஹே வீரர்களெல்லாம் பெற்ற ஒரு பெரிய ஒரு ராஜஸ்திரியே அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ராஜமாதாவானவள் நிறைய வீரர்களெல்லாம் இந்த ராஜாமாதாவுக்கு நிறைய வீரர்கள்லாம் புத்திரர்கள் இருக்கா, அதனால் சொல்கிறா. அதுக்கப்புறம் உச்சிஷ்டம் நைவ புஞ்சீயாம் ந குர்யாம் பாததாவனம் ந சாஹம் புருஷானன்யான் பிரபாஷேயம் கதஞ்சன பார்த்தயேத்யதி மாம்
कश्चित् दण्ड्यस्तेन पुमान् भवेत् मध्यश्च ते सकृन्मन्दः इति मे व्रतमाहितम् भर्तुरन्वेषणार्थं तु पश्येयं ब्राह्मणानहं यद्येवमिह वत्स्यामि त्वत्सकाशेन संशयः. இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இங்கே வசிக்கணும் அப்படின்னா எனக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுண்டா நான் இங்கே வசிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன அப்படின்னா, உச்சிஷ்டம் நைவ புஞ்சியாம், நான் இங்கே வசிக்கணும் அப்படின்னா உச்சிஷ்டம்னா பிறர் சாப்பிட்ட எச்செல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி நகுர்யாம் பாத தாவனம், யாருக்கும் பாத தாவனம் அப்படின்னா காலை லம்பி விடுறது, யாருக்கும் நான் பாத பிரக்ஷாலனங்கள்லாம் பண்ண மாட்டேன், காலை லம்பி விட மாட்டேன் அப்படிங்கிறா. அதே மாதிரி நஜாஹம் புருஷானன்யான பிரபாஷேயம் கதஞ்சன, பிற புருஷர்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி பிரார்த்தயே கஷ்சித் தண்யஸ்தே சப்மான் பவேத், அதே மாதிரி என்னுடைய விஷயத்தில் யாராவது புருஷர்கள் தவறாக நடந்திருந்தால் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் நீங்கள். அதே மாதிரி ஒரு தரத்துக்கு மேலே திருப்பி எப்படி அவள் நடந்துட்டான்னா அவளை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி பர்த்துரன்வேஷனார்த்தந்து பஷ்யேயம் பிராமணானகம், அதே மாதிரி என்னுடைய கணவனை தேடுறதுக்காக நான் சில பிராமணர்களை மட்டும் பார்ப்பேன், பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறா. அதுக்கப்புறம் இத்யுக்த்வா தமயந்த்யாது ராஜமாதேதமப்ரவீத் சர்வமே தத்கரிஷ்யாமி திஷ்ட்யா தே விரதமீதிருஷம் அப்படிங்கிறா. நீ சொன்னது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், நீ சொன்னபடி எல்லாத்தையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா இந்த ராஜமாதாவானவள். ஏவமுக்த்வா ததோ பைமீம் ராஜமாதா விஷாம்பதே உவாச்சேதம் துஹிதரம் சுனந்தான்னாம பாரத. அதுக்கப்புறம் இந்த ராஜமாதாவுக்கு சுனந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திரி இருந்தாலாம். அவளை கூப்பிட்டு சைரந்தீமபிஜானீஷ்வ சுனந்தே தேவரூபிணீம் வயசா துல்யதாம் பிராப்த சகீதவ பவத்வியம் ஏதயா சஹ மோதஸ்வ நிருத்விக்னமனாஸ் சதா. அதுக்கப்புறம் இவளுடைய புத்திரி சுனந்தான்னு பேர். இந்த சுனந்தாவை கூப்பிட்டு இவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இவ தான் தமயந்தி அப்படின்னு சொல்லி சைரந்திரி அபிஜானீஸ்வ அப்படின்னா, சைரந்திரி அப்படின்னா அலங்காரம் பண்ணக்கூடிய பெண் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு சைரந்திரின்னு பெயர் அப்படின்னு நீ இவளை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. தேவரூபிணி, ஒரு ரூபிணியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. அதே மாதிரி உன்னுடைய வயசு தான் இவளுக்கு, அதனால் நீ இவளை தோழியாக இவள்கிட்ட நீ பழகணும் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாத்தையும் இவள்கிட்ட நீ சொல்லி அந்த கவலைகள்லாம் இல்லாமல் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சந்தோஷமாக இருங்கோ அப்படின்னு சொல்லி இவளை அறிமுகப்படுத்தி வச்சு அனுப்புகிறா. அதுக்கப்புறம் இந்த சுனந்தாவும் அழிச்சிட்டு போகிறா இந்த தமயந்தியை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு தன்னுடைய மனக்கவலைகள்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் தீர்த்துட்டு இப்படி சந்தோஷமாக இந்த அரண்மனை இருக்குது, அங்கே அதை போய் அடையிறா. சஹசான்யவசத்ராஜன் ராஜபுத்ரியா சுனந்தயா சிந்தயந்தி நலம் வீரம் அனிஷம் வாமலோச்சனா அப்படின்னு அந்த அரண்மனையில் இழிச்சிட்டு போனால் இந்த சுனந்தா அப்படிங்கிறவர் ரொம்ப இவள்கிட்ட பிரியமாக பேசுகிறா, பேசி ஆறுதல்லாம் சொல்கிறா. அதுக்கப்புறம் இவ அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. என்ன, இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு கோரமான மனம், மிருகங்களால் கஷ்டம், இல்லை இந்த திருடர்களால் கஷ்டம், இப்படி பல விதமான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சா. இங்கே அந்த மாதிரி கஷ்டம் எதுவும் இல்லை, சௌக்கியமாக இருக்கா. இருந்தும் கூட அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா நலனையே நினச்சின்னு இருக்காளாம். இந்த நலனையே நினச்சி கவலைப்பட்டுருக்கா.
அப்படிங்கிற பரியந்தம் இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இது ஸ்ரீமன்மகாபாரதேரண்யபர்வணி நலோபாக்கியானபர்வணி द्विषष्टितमोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीहरये नमः. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षि जय जयाद्रिसुते जय जय महेशदयिते जय जय चिद्गगनकौमुदीधारे श्रीजगदम्बार्पणमस्तु.